என்னுடைய சுவாசம் சூரிய தன்மை தீவிரமாக இருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்ப என்னுடைய காற்று சந்திரன், சூரியனுடைய இணைப்புக்கு அப்புறம், சந்திரனுடைய தீவிரமான செயல்பாடுகளுக்கு அப்புறம், சந்திரனுடைய பேர் உதவியில, சந்திரனும் சூரியனும் இணையும் போது, சந்திரன்ல இருக்கிற அந்த தன்மைகள, அந்த சூழல்கள எனக்குள்ளேயே குருவாக இருக்கப்படுறவருக்கும் ஆசை இருக்கு. குரு திருமூலர், அகத்தியர், போகர் இந்த மாதிரி விஷயத்தை விட்டுட்டு வர முடியாம ஒரு குரு தவிக்கிறார். ஒரு குரு அழுகிறார். சிவனை விட முடியல, பார்வதியை விட முடியல. ஒரு குருவுக்கே பிரச்சனை. பதஞ்சலியை விட முடியல, யோக சூத்திரத்தை விட முடியல, நாகத்தை விட முடியல. அப்ப இதுக்கு முக்கியமான காரணம் நிலவு. அந்த நிலவோட போய் சூரியன் போய் ரொம்ப தீவிரமா ஐக்கியமாகும் போது, அப்ப நிலவை புதுப்பிக்கப்படுகிறது. நிலவை சுத்தம் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப நிலவும் அந்த சூரியனும் ரெண்டும் இணைந்த அந்த தருணத்துல நிலவுக்கே ஒருத்தன் வெள்ளை அடிச்சான், நிலவையே ஒருத்தன் சுத்தம் பண்ணான். நிலவுல இருக்கிற மலட்டுத்தன்மையான உயிர் சக்திகள் உடல்ல இருக்கு. அப்ப சந்திர தன்மையில பிறக்கப்பட்ட நாம, சந்திர தன்மையில வளரப்பட்ட நாம, சந்திர தன்மையிலே இருக்கக்கூடிய நாம, சூரிய தன்மைகள் நமக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத நாம, அந்த மலட்டுத்தன்மையான உயிர்கள்ல இங்க இருக்கிற புத்தகத்தையோ, இங்க இருக்கிற தியானத்தையோ தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டு, ஒரு உண்மையான குருவை உண்மையாக வந்திருக்கிறவனை உணர முடியாம நிற்பதற்கு காரணம் உங்கள்கிட்ட இருக்கிற சந்திரத்தன்மையான காற்று. அந்த சந்திரத்தன்மையான காற்றுக்குள்ள லட்சோப லட்சம் மலட்டுத்தன்மையான உயிர் சக்திகள் உருவாகும். பெண்ணுக்கு சுரோனிதம், ஆணுக்கு நாதவிந்து மூலியமா காற்று சுவாசிக்கிற காற்றுல தலையிலிருந்து உருவாக்கப்படுகிற இந்த உயிர் சக்திகள் எல்லாம் கீழே இறங்கி உங்களுக்கு குடியிருக்கிற இடம் பெண்ணுக்கு ஆண் உறுப்பு, அந்த பெண்ணுக்குடைய உறுப்புக்கு பக்கத்துல அந்த சூழல்ல அங்க இருக்கும். ஆணுக்கு ஆண் உறுப்பு பக்கத்துல இருக்கும். இந்த நாத விந்த பயன்படுத்தினாலும் இந்த நீர்ல, இந்த சூழல்ல இருந்து இந்த மலட்டுத்தன்மையான உயிர் சக்திகள் ஒரு மனமாக, மூளையாக, பிரதானமாக இது வேலை செய்யும். இதுல இருந்து வெளியில நம்மளை வரவிடாது. இது ரொம்ப கடினமான சவாலா இருக்கும். இந்த மாதிரி ஒரு குருவாக இருக்கக்கூடிய எனக்கு இருந்தது. சந்திரத்தன்மையை அதை சுத்தம் பண்ணும்போது, சந்திரனையே சுத்தம் பண்ணும்போது, சந்திரனையே தனக்குள்ள ஐக்கியம் பண்ணிக்கு சூரியன் ஒரு பெரிய வேலையை பண்ணும்போது, தேவையில்லாத அந்த உயிர் சக்திகளை எரிக்கக்கூடிய வாய்ப்புகளை, அதான் எரித்தல். சிவன் நெற்றிக்கண்ணை திறந்து எரித்தால் உடல்ல இருக்கிற தேவையற்ற உஷ்ணங்களை, தேவையற்ற செயல்களை எரிக்க தொடங்கணும் அப்படிங்கிற அந்த எரிப்பு தன்மையோட ஒரு தியானத்துக்கு மிக முக்கியமானது ஒரு ஞானம், ஒரு யோகி, ஒரு ஞானி அப்படின்னா அவர் உஷ்ணத்தோடு இருப்பார். என்னைக்கு அவர் உஷ்ணம் இறங்கிருச்சோ அவர் செத்ததுக்கு சமம், அவர் செத்து போயிட்டாருன்னே அர்த்தம். சூடு குறையாத எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் தான் ஞானி அப்படிங்கிறது தான் உலகம் நீதி.